ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என் மேலே நம்பிக்கை வச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் நடந்தே தீரும். நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு தான் நல்லது நடக்காது, அதிசயம் நடக்காது. ஆனால் இந்த அப்பன் முருகன் நான் சொல்கிறேன், என்னை முழுசாக நம்பும் போன் வாழ்க்கையில் நீ எதை நினச்சி பயப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எது சரியாக வருமோன்னு யோசித்து கவலைப்படுகிறாயோ, அது அனைத்தையும் நான் உனக்காக நல்ல முறையில் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். நீ நினச்சது தான் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்ன்ற புரிதலோட உன்னுடைய முயற்சிகளை செய்ய தொடங்கு. எந்த விஷயத்தையும் என்னால் முடியுமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. உன் மனசுக்குள்ளே இருக்க பயத்தை போக்கி, உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கி, உனக்கான ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்வின் திசையை மாற்றி நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன். நீ எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் அதில் உனக்கு துணையாக நிற்பேன். ஏன்னா நீ என்னுடைய செல்ல பிள்ளை. நீ எந்த விதத்திலும் தவறு செய்ய மாட்ட, தப்பான முடிவை எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அல்லவா? அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையாகிய உனக்காகவே உன் வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகவே வந்திருக்கேன். இதே மாதிரி எத்தனையோ முறை நான் இதுக்கு முன்பாகவும் உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறத பாதி கேட்டுட்டு கேட்காம கடந்து போயிடுறேன். நீ தவற விடும்போது தான் அதில் உனக்கான முக்கியமான குறிப்பு இருக்குன்றது உனக்கு புரியவில்லையா? எத்தனை முறை நான் உன்னை தேடி வந்தாலும் அத்தனை முறையுமே கூட நான் உனக்கான நல்வழியை காட்டவும் உனக்கு உதவி செய்யவும் தான் வர்றேங்கிறது இன்னுமா உனக்கு புரியலை? மனிதன்னா மனசுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் ஜெயிப்பேன்ற மன உறுதியும் விடாமுயற்சியும் குறிக்கோளும் நம்பிக்கையும் இருக்கணும். மனுஷனுக்கு லட்சியம் இல்லாட்டி கப்பல் ஏதோ கடலுக்கு நடுவில் நிற்கிறது போல தான். கடலுக்கு நடுவில் நிற்கிற கப்பல் திசை தெரியாமல் எப்போ மூழ்கும், எந்த பக்கம் போகும்னு சொல்ல முடியாது. முதல்ல உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறத உன் மனசுக்குள்ள ஒரு லட்சியமாக வச்சுக்கோ. நான் இதை அடைவேன், அதை செய்வேன்னு நீ லட்சியத்தோடு இருக்கும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையின் திசையை வெற்றி திசையாக மாற்றிடும் அல்லவா? உன் உடம்புல ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் உன் நாடி நரம்பிலும் எல்லாம் உன் லட்சியம் சிறப்பாக ஓடும்போது அது கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறதுக்கும் இந்த அப்பன் முருகன் வழிகாட்டுவேன். உன் குறிக்கோள்களை எல்லாம் நீ அடைவதற்கு நான் உனக்கு நிச்சயம் துணையாக இருப்பேன் என் தங்கமே. நிற்காம உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதுக்காக ஓடு. வாழ்க்கையில் எதையாவது ஆசைப்பட்டாலே அது நடக்காமல் 1000 தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் தடைகளை தாண்டி உனக்கு இருக்கிற சோதனைகளை முறியடிச்சு உனக்கு வெற்றிகளை கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் அல்லவா இருக்கேன். எந்த கஷ்டத்தையும் கொடுத்து நான் உன்னை பலவீனமாக மாற்ற மாட்டேன். நான் கஷ்டத்தை கொடுக்கறதே நீ இன்னும் பலமான தைரியம் கொண்ட துணிச்சலான பிள்ளையாக மாறணுங்கிறதுக்காக தானே. அதனால் என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையோட உனக்கான செயல்களை செய்து முன்னேற பழகு. உன் முயற்சி கண்டிப்பாக உன் தலைவிதியை மாற்றி அமைக்கும் என் தங்கமே. நீ செய்யும் வேலைகளில் எல்லாம் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு வழிகாட்டுவேன். எந்த சூழ்நிலையிலையுமே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீயாகவே உன்னை துரதிர்ஷ்டசாலின்னு பட்டம் கட்டி கொள்ளாதே. நான் நினச்சது எதுவுமே எனக்கு நடந்ததே இல்லை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு நீயாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். எல்லா நேரமும் என்னால் படைக்கப்பட்ட நேரமாக இருக்கும்போது அது எப்படி உனக்கு மட்டும் நான் குறை வைப்பேன்? எந்த விதத்திலுமே என் செல்ல பிள்ளையான உன்னை குறையோடு நான் படைக்கவில்லை. எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் ஆசையாக இருக்குது. உனக்காகவே வாழுகிற, உனக்காகவே இந்த பூமியில் யாரோடைய ரூபத்திலாவது வந்து
உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தகப்பனாகவே நான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம உனக்கு நீயே எதையாவது சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் உன்னை நீ தைரியமாக துணிச்சலோட செயல்படக்கூடிய பிள்ளையாக வச்சுக்கணும் அல்லவா? கூடிய சீக்கிரம் நீயே உன் வாயால நான் அதிர்ஷ்டசாலி, நான் நினச்சது எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்குதுன்னு உன் வார்த்தைகளால் உன் வாயிலிருந்தே வரக்கூடிய அளவுக்கு நான் எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்க போகிறேன். எந்த விதத்திலும் நீ எதை கண்டும் பயப்படவோ எது நடந்தாலும் கவலைப்படவோ கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நினச்சி நீ எப்போ கவலைப்பட ஆரம்பிக்கிறியோ அது அப்போதே உன் உடம்பையும் மனசையும் முறுக்குலைச்சிடும். தேவையில்லாத கவலைகள் உன் உடம்புல இருக்கிற குப்பை மாதிரி அது உன் மனசு முழுக்க ஆக்கிரமிச்சு தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னையும் கஷ்டப்படுத்தி உனக்கான துன்பத்தை கொடுத்துடும். அந்த பயத்துக்கு நீ அடிமை ஆகிடாம பயத்தை தூக்கி போட்டுட்டு என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையோடு இருக்கணும் அல்லவா? நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை மாற்ற உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்திங்கிறது பயத்தை விட 1000 மடங்கு பெருசு. அந்த அளவுக்கு சக்திசாலியா, திறமைசாலியா, புத்திசாலியாவே நான் உன்னை படைச்சிருக்கேன். நம்பிக்கையோட நீ இருக்கும்போது கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உன் மனசுக்குள்ள நீ எதை யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ உன்னை சாதாரணமாக நினைக்காதே. உன்னுடைய சக்தி என்னன்னு இன்னும் உனக்கு புரியல. கூடிய சீக்கிரம் உன் மனசுக்குள்ள நான் அசுர சக்தியை கொண்டு வர்றேன். யாராலும் உன்னை தடுக்கவோ அழிக்கவோ முடியாது. முதல்ல உன் மனதில் இருக்கும் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மால முன்னேற முடியுமா, நம்மக்கிட்ட காசு பணம் வசதி வருமா, நம்ம நல்ல நிலைக்கு வருவோமான்ற அந்த சந்தேகத்தை அழிச்சு ஒழிச்சு தூக்கி போட்டுடு. நம்பிக்கையோட நீ முன்னேறும் போது கண்டிப்பா இந்த அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன்னு செல்லமே. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ போகும் பாதையில் நான் ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேன். நீ நினைச்சதை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன். இத்தனை நாளாக நீ எதை நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சியோ அது அத்தனைக்கும் நான் பதில் சொல்லுவேன். உன் துன்பத்தை தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ இழந்த அனைத்துமே கூட இப்போ வேற வழியில மிகப்பெரிய அளவில் திரும்ப உன்னை வந்து சேரும். இன்னும் இன்னும் உன்னை வலிமையாக உயரமாக மாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு. எப்போதும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ தனியாக இருக்கும் நாட்களிலும் கூட, நீ தவிக்கும் நிமிஷத்திலும் நேரத்திலும் கூட நான் உன் கூடவே தான் இருக்கேன்றத நம்பிக்கையோட ஏத்துக்கோ தங்கமே. எத்தனையோ இரவுகள்லாம் நீ தூங்காம கண்ணீர் வடிச்சுக்கிட்டே முடிச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியும். அதே போல பல நாட்கள் மனசுக்குள்ள வேதனைகளை சுமந்துக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாம உனக்குள்ளேயே போட்டு அடக்கி மன அழுத்தத்தோட மன வருத்தத்தோட வாழ்ந்த கதையும் எனக்கு தெரியும் அல்லவா? எத்தனை சக்திகள் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும், எத்தனை மனிதர்கள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு உன்னை அடக்கி ஆள நினைச்சாலும், உன்னை மட்டம் தட்டி இழிவாக பேசினாலும் இந்த அப்பன் முருகன் நான் வந்து உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீ விழுந்ததை விட எழுந்து நிற்கிற வேகம் அதிகமாக இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ. அதுக்கெல்லாம் உனக்கு பக்குவம் வந்துடுச்சு. நிறைய விஷயங்களை பார்த்துட்ட, வயசும் ஆகிக்கிட்டே தானே போகுது. அப்புறம் என்ன, வாழ்க்கையை பற்றின புரிதலை உண்டாக்கிக்கோ. என்ன நடந்தாலும் நீ என்ன யோசிக்கிறங்கிறத உன் முகத்தில் யாருக்கும் காட்டாதே. நீ என்ன செய்ய போற, எப்படி யோசிக்கிற, நீ அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கங்கிறதெல்லாம் யாருக்கும் புரியாத புதிராகவே இருக்கட்டுமே செல்லமே. உனக்கு எதிராக எந்த கஷ்டத்தையும் வர இந்த அப்பன் முருகன் அனுமதிக்க மாட்டேன். அப்படியே உனக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்ய நினைச்சாலும், உன் வாழ்க்கையே உனக்கு எதிராக சதியாக விதியாக உனக்கு கெட்டதை வரவழைச்சாலும், கஷ்டத்தை கொடுத்தாலும், அதிலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த அப்பன் முருகன் இருக்கேன்.
கண்டிப்பா நீ தோத்து போக நான் விடமாட்டேன். என்னுடைய அன்பு பிள்ளையாகிய உன்னை எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறச் செய்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். என் அருளால் இனிமே நீ ராஜயோக சுகபோக வாழ்க்கையை வாழதான் போற. இத்தனை காலமா கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இப்போது ஒரு பலன் கொடுக்கணும் தான் உன்னை தேடி வர்றேன். இந்த முறையும் என்னை தவற விட்டினா இதுதான் நான் உன்னை தேடி வரக்கூடிய கடைசி முறையாக இருக்கும். இனிமேலாவது என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழத் தொடங்கு. நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ தனியாக இருப்பதாக இனி யோசிக்காதே. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்கிற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நிச்சயமாக முடிச்சு கொடுத்துருவேன்.